எல்லாரும் ரொம்ப ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. டென்ஷனும் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் 10. இந்த ஜான் 10 யாருடைய வாழ்க்கையிலயும் மறக்க முடியாது. முக்கியமா தல ரசிகர்களும் சரி, தலைவர் ரசிகர்களும் சரி இந்த நாளை மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தான் இது. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு தலையுடைய படமான விஸ்வாசம் படமும், தலைவர் படமான பேட்ட படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள்ல இருந்து 2 பக்க ரசிகர்கள் கிட்ட இருந்தும் ரொம்ப அழகான வரவேற்பு இருந்தது. அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டமும் இருந்துச்சு. உன்னுடைய படம் பெருசா, என்னுடைய படம் பெருசா அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. வலைத்தளங்கள்ல ரொம்ப பேசிக்கிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல சண்டை ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறமா சமாதானத்துக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து 2 படத்துக்கும் ஒரே போஸ்டர் அடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்மளுடைய தல ரசிகர்கள்லாம் இந்த படத்தை கொண்டாடுற விதமாக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்டவுட்டெல்லாம் வச்சு நம்மளையே அண்ணாந்து அசந்து பார்க்குற விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் பட போஸ்டர்ஸ்க்கு பால் அபிஷேகம்லாம் பண்ணி குளிர வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி காசுலலாம் அவங்களுடைய விஸ்வாசம் படத்துடைய போஸ்டர்ஸை போட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி சும்மா மிரட்டலாக நிற்க வச்சுருக்காங்க. ஸோ காரு சும்மாவே அசத்தலா இருக்கும். இப்போ அதில் விஸ்வாசம் படத்தோடைய போஸ்டர்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் மிரட்டலா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி அடுத்தடுத்த கொண்டாட்டங்கள் போய்கிட்டே இருக்கு. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலாக இந்தியாவிலே முதல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காங்க நம்மளுடைய தல ரசிகர்கள். போட்டி போட்டு மாறி மாறி உன்னுடைய படத்துக்கு நீ நல்லா ப்ரொமோட் பண்ணுறியா, இல்லை என்னுடைய தலை படத்துக்கு நான் நல்லா ப்ரொமோட் பண்ணுறேனா அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எல்லாத்தையும் மீற அளவுக்கு, எல்லாத்தையும் அசத்துற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தல ரசிகர்கள். அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு நடுவில் நம்மளுடைய விஸ்வாசம் படத்துக்காக பேனர் வச்சுருக்காங்கங்க. யாரால பண்ண முடியும்? ஒன்லி நம்ம தல ரசிகர்களால் மட்டும்தான். நோ தல வெறியர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு செயலை கண்டிப்பாக பண்ண முடியும். பொதுவாகவே இந்த மாதிரி படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வேலை, செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நடிகர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ரசிகர்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க மெம்பர்ஸ் மூலமாக தான் இந்த மாதிரி ப்ரொமோஷனும் செலிப்ரேஷனும் நடக்கும். ஆனால் நம்ம தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசிகர் மன்றமும் கிடையாது. இதில் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களா முன் வந்து அவங்களா இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போட்டி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் பேட்ட படத்துக்காக நம்ம தலைவர் ரஜினியோடைய ரசிகர்கள் ஆடம்பரமாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாலும், ரசிகர் மன்றமே இல்லாமல் இருந்தாலும் ரசிகர்கள் தானா முன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது கிட்டத்தட்ட புல்லரிக்குது அப்படின்னே சொல்ல வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டமோ செலிப்ரேஷனோ இன்னும் ஒரு நாள் மட்டும்தாங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் தலை படமா தலைவர் படமா அப்படிங்கிறது. நீங்கள் எந்த பக்கம் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.